தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரையில் சேத்துக்கரை பகுதியில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று ஒதுங்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். விவரங்கள். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் பள்ளி, கடல் குதிரை, கடல் பசு, சிப்பி, சங்கு, பவளப்பறைகள் என சுமார் 1400க்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானை அடுத்து சேதுகரை தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் வலைகளில் சமீப காலமாக கடல் பசு, டால்பின் உள்ளிட்டவைகள் சிக்குகின்றது. அதனை உடனடியாக மீனவர்கள் உயிருடன் பத்திரமாக கடலில் விட்டுவிட்டு வருகிற நிலையில் இன்று சேதுகரை தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரையில் இருந்து அதாவது இறந்த நிலையில் 8 வயது மதிக்கத்தக்க பெண் கடல் பசு ஒன்று கரை ஒதுங்கியதை கண்ட மீனவர்கள் கீழக்கரை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் இறந்து கரை ஒதுங்கிய கடல் பசுவை ஆய்வு செய்வதற்காக உடற்கூறு ஆய்வுக்காக கால்நடை மருத்துவர் தகவல் தெரிவிக்கப்பட்டு கால்நடை மருத்துவர் அங்கே விரைந்த நிலையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய பெண் கடல் பசு சுமார் 300 கிலோ எடை கொண்டது எனவும் அதன் அகலம் 115 சென்டிமீட்டர், சுற்றளவு 230 சென்டிமீட்டர் தெரிய உள்ளதாக வனத்துறை தெரிவித்தனர். மேலும் கடல் பசு பாறைகளில் முட்டியதால் உயிரிழந்ததா அல்லது உடல்நிலை சரியில்லாமல் வயதின் மூப்பின் காரணமாக உயிரிழந்ததா என கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்த பின்னரே முழுமையாக காரணம் தெரிய வரும் என கூறிய கீழக்கரை வன சரகத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் உயிரிழந்த கடல் பசுவை உடற்கூறு ஆய்வு செய்தனர். பின்னர் உடற்கூறு ஆய்வு செய்த அந்த கடல் பசு வனத்துறை அலுவலர் முன்னிலையில் இறந்த நிலையில் கடற்கரை பகுதியிலேயே மணலில் புதைத்தனர். பெரும்பாலான கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கடல் பசு அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதுபோன்று சில நேரங்களில் கடல் பசுக்கள் உயிரிழந்து இறப்பது தொடர்கதையாய் வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வீரகுமரன்.